CodeIgniter எப்படி வேலை செய்யுதுங்கிறத உங்களுக்கு முழுமையாக சொல்லலைனாலும் ஒரு அடிப்படையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்மளுடைய CodeIgniterோட ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் ப்ராடக்ட்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. இந்த ப்ராடக்ட் கண்ட்ரோலரில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா, இதில் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட்டை காமிக்கிறதுக்கு, க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு மற்றும் அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுன்னு எல்லா விஷயமும் இருக்குது. இப்போது நம்ம ஒரு ப்ராடக்டோட லிஸ்ட்டை பார்க்குறதுக்காக இந்த ப்ராடக்ட் கண்ட்ரோலர் கால் பண்ணாலே போதும், இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டு வந்துடும். மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் மாடல்னு ஒரு மாடல் கிளாஸ் இருக்குது. இதில் ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் மட்டும் எடுக்கிறதுக்கு, அப்புறம் அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, இந்த எல்லா மாடல் ஃபங்க்ஷனும் உள்ளே இருக்குது. இப்போது ப்ரௌசரில் போயிட்டு உங்கள் ப்ராஜெக்டோட ஃபோல்டருக்கு போயிட்டு அந்த கண்ட்ரோலரோட நேமான ப்ராடக்ட்டுன்ற அந்த கண்ட்ரோலரை ஆக்சஸ் பண்ணுறேன். இதை பண்ண உடனே எனக்கு இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ப்ரௌசரில் கொடுத்தோடனே இந்த லிஸ்ட் வந்துருச்சு. உண்மையிலேயே CodeIgniter இந்த லிஸ்ட்டை எப்படி வர வச்சுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் ரிவர்ஸுக்கு வந்துட்டு நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரோட கண்ட்ரோலர் நேமை போட்டு என்ட்ரு கொடுக்கும் போது ஒரு ரிக்வெஸ்ட் ஆனது ஜென்ரேட் ஆகி அப்பாச்சி சர்வர் ரன் ஆகிட்டு இருக்க போர்ட்டுக்கு போகும். எக்ஸாம்பிளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்க நம்மளுடைய அப்பாச்சி சர்வர் இப்போ இந்த ரிக்வெஸ்ட்டை நம்மளுடைய CodeIgniter ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளே அனுப்பின அந்த ரிக்வெஸ்ட் நம்மளுடைய லோக்கலோ அல்லது வெப் சர்வரில் இருக்கிற ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் வரும். இப்போ இந்த CodeIgniter ப்ராஜெக்ட்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்மளுடைய CodeIgniterோட டாக்குமெண்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிக்வெஸ்ட் ஆனது index.phpக்குள்ளே தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அமைச்ச இந்த ரிக்வெஸ்ட் index.php ஃபைலுக்குள்ளே தான் முதல்ல போகும். இப்போ இந்த index.php ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே நம்மளுடைய ரிக்வெஸ்ட் இந்த ஒரு சில ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கடந்து கடைசியாக கீழே இருக்கிற இங்கே require once base path core/codeignitor.php அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபைலுக்குள்ளே தான் நம்ம ரிக்வெஸ்ட் போகும். பேஸ் பாத்துன்றது சிஸ்டம் பாத் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம் ஃபோல்டர் தோ இருக்குது. இதுக்குள்ளே கோர்க்குள்ளே இந்த codeignitor.php ஃபைலுக்குள்ளே தான் இந்த ரிக்வெஸ்ட் உள்ளே வருது. இந்த CodeIgniter தேவையான குக்கி, செஷன், ரிக்வெஸ்ட், ஃபைல்ஸ், போஸ்ட் அப்படிங்கிற PHP மெத்தட் எல்லாத்தையுமே முதல்ல குளோபலாக ரிஜிஸ்டர் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர் எல்லாத்தையும், அதாவது நீங்கள் கான்ஃபிக்குள்ளே என்னென்னலாம் லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல அது லோட் பண்ணுது. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் முதல்ல லோட் ஆகிடுது. CodeIgniter வேலை செய்யறதுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸான MB ஸ்ட்ரிங் மாதிரியான எக்ஸ்டென்ஷன்ஸை அது எனேபிள் பண்ணிக்குது. அடுத்து அதுக்கு தேவைப்படுற சில PHP ஃபைல்ஸ், உள்ளவே சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அது லோட் பண்ணிக்குது. இந்த இடத்துல require once base path core/controller.phpன்னு இருக்கு இல்லையா, இதுதான் பேஸ் கண்ட்ரோலர். அதாவது நம்ம எல்லா கண்ட்ரோலரும் எழுதும் போது எக்ஸ்டென்ஸ் CA_controllerன்னு போடுறோம் பார்த்தீங்களா, அது இந்த ஃபைலுக்குள்ளேருந்து தான் வருது. get_instance இங்கே ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஹெல்ப்பர் மெத்தட். இது எங்கிருந்தாலும் ஒரு CodeIgniter கண்ட்ரோலரோட இன்ஸ்டன்ஸை நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு CodeIgniter கண்ட்ரோலரோட ஆப்ஜெக்டை நம்ம எங்கே இருந்தாலும் வாங்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கண்ட்ரோலர் இல்லாமல் புதுசாக ஒரு கிளாஸ் அல்லது லைப்ரரியை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸை வச்சு CodeIgniterோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்கிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா கண்ட்ரோலரையும் லோட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு கோட் போட்டிருக்காங்க பாருங்கள். கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா கிளாஸையுமே லோட் பண்ணுறாங்க. அப்போ தான் உங்களுடைய கிளாஸ் இருக்குதா அப்படின்ற செக் நடக்குது. இந்த கிளாஸ் எக்ஸிஸ்ட்ன்ற மெத்தடுக்குள்ளே நம்ம அக்சஸ் பண்ண கண்ட்ரோலரான இந்த ப்ராடக்ட்ன்ற கண்ட்ரோலர் இருக்குதான்னு இந்த இடத்துல தான் செக் பண்ணுது. இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோலர் இருக்கான்னு செக் பண்ண உடனே அந்த இடத்துல கிளாஸ் இல்லைன்னா உங்களுக்கு 404 எரர் வந்து ட்ரூன்னு கொடுக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே 404 எரர் ஆனது ஃபால்ஸில் தான் இருக்கும். இது ஃபால்ஸ்ன்னு இருக்குதுனாலே கண்ட்ரோலரை அது கண்டுபிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? சில நேரத்தில் கண்ட்ரோலர் இல்லைன்னாலோ அல்லது தப்பான URL கொடுத்தாலோ இந்த E404 அப்படின்ற வேரியபிளுக்குள்ளே ட்ரூன்னு வேல்யூ செட் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு 404 பேஜே டிஸ்பிளே ஆகும். பேஜ் நாட் ஃபவுண்டுன்ற அந்த எரர். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த ஊக்ஸ் கான்செப்டில் ப்ரீ கண்ட்ரோலரை அது எந்த இடத்துலேருந்து கால் பண்ணுதுன்னு பாருங்கள். இதோ ப்ரீ கண்ட்ரோலருன்ற மெத்தடை அது கால் பண்ணுது. இந்த கால் ஊக்குன்ற மெத்தட்லேருந்து ப்ரீ கண்ட்ரோலருக்காக கொடுக்கப்பட்ட ஊக்ஸ் எல்லாத்தையும் இங்கே ரன் பண்ணுது. அப்போது இன்னுமே கண்ட்ரோலர் இன்னும் லோட் ஆகலைன்னு அர்த்தம். இதுக்கடுத்து சரியாக
இந்த இடத்துல தான் நம்மளுடைய கண்ட்ரோலருக்கான மெத்தடோ அல்லது நம்மளுடைய கண்ட்ரோலர் கிளாஸை கால் பண்ணுற விஷயமே நடக்குது. இது நடந்து முடிஞ்சு இதுக்கான ரிக்வெஸ்ட் எல்லாம் ஆகி முடித்த பிறகு நம்மளுடைய போஸ்ட் கண்ட்ரோலருக்கான எக்ஸிக்யூஷன் இங்கே நடக்குது பாருங்கள். இதுதான் போன ஊக்ஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். அதுவும் முடிஞ்ச பிறகு கடைசியாக எல்லாமே முடிஞ்ச பிறகு போஸ்ட் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஊக் இங்கே கால் பண்ணுறாங்க. இதுதான் எல்லாமே முடிஞ்ச பிறகு ரெண்டர் ஆகி முடித்த உங்களுடைய வியூ ஃபைலில் கடைசியாக கொடுக்க வேண்டிய அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய கண்ட்ரோலர் கிளாஸ்க்கான ரிக்வெஸ்ட் பாஸ் ஆன பிறகு இந்த கண்ட்ரோலர் கிளாஸ்க்குள்ளே அந்த ரிக்வெஸ்ட் உள்ளே வரும். உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல கண்ட்ரோலர் கிளாஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த இடத்துல பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும். அப்போ தான் இந்த கிளாஸ் முழுக்க இந்த திஸ்ன்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே உங்களுடைய கண்ட்ரோலருக்கான ஆப்ஜெக்ட் அசைன் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. சரி, இந்த கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் முடித்த பிறகு உள்ளே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போது நம்ம ப்ராடக்ட் கண்ட்ரோலரை கால் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம எந்த மெத்தடையும் சொல்லாததால் இண்டெக்ஸ் மெத்தடுக்குள்ளே தான் அது முதல்ல உள்ளே வரும். அப்போ இண்டெக்ஸ் மெத்தடுக்குள்ளே உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அரேயில் நம்ம ப்ராடக்ட்ஸ்ன்ற இண்டெக்ஸில் ஒரு சில டேட்டாஸ் வாங்குகிறோம். இப்போது இதை கால் பண்ண உடனே ப்ராடக்ட் மாடல் இருக்கான்ற ஒரு செக் நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக ப்ராடக்ட் மாடலை லோட் பண்ணலன்னா இந்த இடத்துல எரர் வரும். ஆனால் லோட் பண்ணியிருக்கீங்க, அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்றதை அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே இந்த மெத்தட் இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ ரெக்வஸ்ட் ஆனது இந்த கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ்ன்ற மெத்தட்குள்ளே போகும். இப்போ நம்ம இந்த மாடலுக்குள்ளே கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ்குள்ளே போகிறோம். அப்படி போகும்போது அதுக்குள்ளே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த ப்ராடக்ட்ஸுன்றது நம்மளுடைய இந்த டிபி கொரியிலேருந்து வரக்கூடிய டேட்டா. அப்போது டிபிக்கான லைப்ரரியை நம்ம லோட் பண்ணியிருக்கோமான்னு இந்த இடத்துல ஒரு செக் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு செக் நடக்கும். அப்போ ப்ராடக்ட் கண்ட்ரோலரில் நம்ம கண்டிப்பாக மாடலை லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டேட்டா பேஸையும் லோட் பண்ணியிருப்போம். எங்கே லோட் பண்ணியிருப்போம்னா நம்மளுடைய ஆட்டோ லோடில் டேட்டா பேஸ்னு ஒரு லைப்ரரி இங்கே லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதனால தான் எரர் வரல. ஒருவேளை நீங்கள் அதை இங்கே கொடுக்காம விட்டிங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் திஸ் லோட் டேட்டா பேஸ்ன்னு இந்த கண்ட்ரோலருக்குள்ளே நீங்கள் இந்த இடத்துல கூட லோட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா பேஸை லோட் பண்ண பிறகு தான் மாடல் கிளாஸில் இருக்கிற இந்த டிபின்ற ஆப்ஜெக்டே இந்த கோடிங்னேட்டருக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற மெத்தடான கெட் அப்படின்ற மெத்தடுக்குள்ளே உங்களுடைய டேபிள் நேம் அப்புறம் அதோட ரிசல்ட்ன்ற ஃபங்க்ஷன் இது எல்லாமே query பில்டரோட ஃபங்க்ஷன் இந்த டிபி ஆப்ஜெக்ட்லேருந்து கிடைக்கிறது. இதை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு உங்களுக்கு டிபிலேருந்து டேட்டாவானதெல்லாம் ஃபெச் பண்ணி இங்கே கொடுத்துரும். கொடுத்ததை நம்ம இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணது திரும்பவும் ப்ராடக்ட்ஸ்ன்ற இண்டெக்ஸ்க்குள்ளே அசைன் ஆகிடும். அந்த இண்டெக்ஸ் கொண்ட இந்த அரேவை நம்ம இந்த வியூவில் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும்போது இந்த இண்டெக்ஸ் எல்லாமே ஒரு வேரியபிளாக உருவாகி இந்த வியூவுக்கு போயிடும். அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் ஹோல்டருக்குள்ளே இண்டெக்ஸுன்ற ஃபைலில் நம்ம வேரியபிளாக அதை ஜென்ரேட் பண்ண பிறகு இந்த வேரியபிளை கவுண்ட் பண்ணி நம்ம ஃபாரிச் பண்ணி டேபிளை ஜென்ரேட் பண்ணி காட்டுறோம். இப்படி தான் இந்த அவுட்புட் ஆனது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வருது. இந்த ஜேவிஎல் கோடில் நான் கிராஷ் கோர்ஸாக ஆரம்பித்து இது வரைக்கும் இந்த பிளேலிஸ்ட்டில் 49 வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த எல்லா வீடியோஸுமே ஒரு கோடிங்னேட்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே உங்களுக்கு அடிப்படையாக தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வீடியோஸாக தான் இருக்கும். வெறும் அடிப்படை மட்டும் இல்லை, உங்களுக்கு வேலையில் அதிகமாக கேட்கக்கூடிய விஷயங்களை தான் இங்கே நான் வீடியோஸாக கொடுத்துருக்கேன். எல்லா விதமான டாஸ்க்ஸையும் நீங்கள் பண்ண முடியும். அப்போ இது கோடிங்னேட்டரோட கடைசி வீடியோவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிடையாது, இந்த கிராஷ் கோர்ஸ் சீரீஸுக்கு மட்டும்தான் இது கடைசி வீடியோன்னு சொல்லுவேன். கோடிங்னேட்டரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே இந்த சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கப்புறம் கோடிங்னேட்டரில் இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணுறது எப்படி, ஒரு சிஎம்எஸ் வெப்சைட் பண்ணுறது எப்படி, அட்மின் பேனல் பண்ணுறது எப்படி அப்படின்னு தனித்தனி குறிக்கோளோட வீடியோ சீரிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் ஒரு சீரிஸ் ஒரு குறிக்கோளை தான் கொண்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கிராஷ் கோர்ஸ் சீரிஸ் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்ற குறிக்கோளை நான் நிறைவேற்றிருக்கேன்ற நினைப்போட இந்த சீரிஸை இப்போ முடிச்சு வைக்கிறேன். நன்றி.